ஒரு அசத்தலான சங்கரா மீன் குழம்பு வச்சிடலாம் வாங்க. 15 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் தக்காளி, கருவேப்பிலை, புளி வந்து ஒரு எலுமிச்சப்பழ அளவு. மண் சட்டியை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்ச உடனே 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்குவாங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. வதங்கின உடனே தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழைய வெந்ததும் வந்து அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள், ஒரு சின்ன ஸ்பூன் மஞ்சள் போட்டு ஒரு வதக்கிடுங்க. அந்த காரம் போகிற வரைக்கும் புளிக்கரைசல், தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து நம்ம வந்து கொதிக்க விட வேண்டியதான். அந்த நல்லா வந்து கொதித்து அந்த குழம்பு திக்னஸ் வந்த உடனே மீன்களை வந்து எடுத்து போட்டுடலாங்க. எடுத்து போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் மூடி விட்டுருங்க. இப்போ இந்த மீன் வந்து வெந்துருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக வெடித்த மாதிரி இருக்குங்க. சங்கரா மீன் வெடித்த மாதிரி இருந்துச்சுன்னாவே வந்து நீங்கள் அப்படியே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணுங்க. சரிங்களா? இல்லைன்னா வந்து ரொம்ப வந்து உடஞ்சி உதிர்ந்துடும். அடுப்பை ஆஃப் பண்ணி 1/2 அன் ஹவர் கழிச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். பாய்.